தத்து பிள்ளையா எடுக்க போறீங்களா? என்னையா? எஸ், ஆனந்த மழையில உன்னை நனைய வைக்க போறேன், அன்பு கடல்ல உன்னை தள்ள போறேன். உலகம் பூரா எனக்கு இருக்கிற என் சொத்துக்கள் அதுக்கெல்லாம் உன்னை வாரிசாக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சார், உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன்னா ஆஃப்டர் 2 years I'll be a king. அதுக்கு முன்னாலே அந்த அதிர்ஷ்டத்தை அடையணுங்கிறதுக்காக இந்த அல்ப தொகைக்கு நாயா பேயா அலையிறேன். உங்க நோட்டு கட்டுல ஒரு 15,000 ரூபாய் பிச்சு போட்டீங்கன்னு வச்சுங்க, என் பிரச்சனை தீந்துரும். எங்க பிரச்சனை தீராத. அடே ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. கண்டா, உனக்கு அவசரமா 15,000 ரூபாய் தேவையில்ல? ஆமா சார், கொக்கரக்கோன்னு கூவுறதுக்குள்ள கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டிடும். அள்ளிக்கலான்ற. அப்போ ஒண்ணு செய், நீ என்ன பண்ற? சொல்லுங்க சார். நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். வரேன் சார். அங்க போன உடனே உன்னை பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்பேன். நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். இவ்வளவுதானே சார்? உங்களுக்காக எத்தனை தடவை வேணாலும் சொல்றேன் சார். ஒரே ஒரு தடவை சொன்னா போதும். ஐயா, இது லட்சுமணனோட கருத்து. சொல்லிடுறேன் சார். நீ சொல்ற அந்த பிடிச்சிருக்குல தான் என்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய எதிர்காலமும் அடங்கி இருக்கு. எங்க சொல்லு பாப்போம், எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கு சார். சாருகரெல்லாம் எக்ஸ்ட்ரா வடியா போறீங்க? ஒரு மரியாதைக்காக வேண்டான்றேன். சரிங்கிறேன். ஆஹா, ஓஹோ, வாவ், கிளவர், இன்டெலிஜென்ட். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த மாப்பிள்ளை இவன் தான். இன்டர்நேஷனல் லெவல்ல இவனுக்கு ஏகப்பட்ட ஆஃபர். ஒரு 5 லட்சம் ரூபாயை கொடுத்து அப்படி அமைக்கிடுங்க. இந்த பையன் மட்டும் எந்த பேபியை பிடிச்சிருக்கு சொல்லட்டும். 5 லட்சம் என்ன, அதுக்கு மேலையும் தருவோம். மே கம் இன். எஸ். அன்னையே கன்னியே புனித நீர் கங்கையே சிலோன் தாயே சரணம். என்ன இந்த ஆளு பாட்டை படிக்குதா? பயப்படாதீங்க, பெரிய பக்திமான். அப்பப்ப பாடுவாரு. கண்ணா, வலது காலை எடுத்து வச்சு வாப்பா. எங்க இடது காலை எடுக்கவே முடியாதோ? ஓகே ஓகே. குட் மார்னிங் எவ்ரிபாடி. வாவ், வாருங்கள் வாருங்கள், இருக்கையில் இருங்கள். Thank you. How nice, how sweet. Thank you. 20 வருஷத்துக்கு முன்னாலே வந்திருந்தா நானே கல்யாணம் பண்ணி இருப்பேன். Past is past. வீச்சக்கான். கண்ணா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கியா? நல்லா இருக்கு. பிடிச்சிக்கு. பையனுடைய சர்டிபிகேட் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம். வாலிபால்ல எக்ஸ்பர்ட் பையன். எல்லாம் பார்த்தோம். பையன் வாயால ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எவரிதிங் ரெடி. அது இருக்கட்டும், வர சொல்லுங்க, கொண்டு வர சொல்லுங்க. சொல்றோம். பேபி, காபி எடுத்துக்கிட்டு கம். என்னது? காஃபி எடுத்துக்கிட்டு கம்மா? உதட்டோட உதட்டு ஒட்டிக்கிறது தான் கம்முன்னு பேரு. நீ சும்மா இருக்கணும். பையன் விளையாட்டு பையன், விச்சுக்கு 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 விச்சுன்னு பேசுவான். எனக்கு ரொம்ப பிடிக்குது. Thank you. பையனுக்கு உங்க கையால சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்களேன். கொடுக்கிறோம் கொடுக்கிறோம். எடுங்க. Thank you. எடுங்க. She's my daughter, baby Suzuki. Hello. பெங்களூர் குச்சி நாய் மாதிரி சலாங் சக்குன்னு வந்தது. எப்படி இருக்காரு? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கு சொல்லிட்டார். பையனை இமீடியட்டா வெளியே தள்ளிட்டு போ, இல்லைன்னா கோளாறு ஏற்படும். வளருவா, உதிக்கிறேன். வாங்க தம்பி, ஐயாவோட ரொம்ப நாள் கஷ்டத்தை தீர்த்துட்டீங்க. வாங்க. நீங்க போங்க. அப்ப என் பணம் பின்னால் அனுப்புறேன்டா. நான் வரேன். என்ன என்ன போகிறார்? இருக்க சொல்லுங்க. நோ, பெரியவங்க பேசுறப்போ சின்ன பசங்க இருக்க கூடாது. தட் இஸ் மை பிரின்சிபல். ஓ, அப்படி ஒரு பிரின்சிபலோ? சுசுகி, நீயும் போமா. ஆமா, எல்லாரும் புருஷனை கோர்ட்ல தான் டைவர்ஸ் பண்ணுவாங்க, நீங்க டெலிபோன்லயே பண்றீங்க. பிறகு என்ன? என் ஹஸ்பண்ட் இந்தியாக்காரங்க ரொம்ப மோசம், பொண்ணு கொடுத்தால் ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றார். நீங்கள் எங்களை மோசம் செய்வீங்களா? மோசம்ன்ற வார்த்தைக்கே எனக்கு அர்த்தம் தெரியாதுமா. அது தெரியும். எந்த நேரமும் உங்களுக்கு பக்கத்துணையா நான் இருப்பேன். அந்த நம்பிக்கையில தான் நான் அவரை டைவர்ட் செய்தது. இத பாருங்க, நான் ஹாலந்து ஹாஸ்பிட்டல்ல ஆயா வேலை செஞ்சு சம்பாரிச்ச பணம். அடடடடடா, போலண்டுக்கு நான் புடலங்காய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தனே, தெரிஞ்சிருந்தா உங்களை அன்னைக்கே வந்து பார்த்திருப்பனே. குடுப்பனை இல்லையே. நீங்கள் இப்ப இத பாருங்க. ஓஹோ டியோன்னா, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. எங்க பையன் உங்களுக்கு, உங்க பொண்ணு எங்களுக்கு. அப்படி என்றால் எந்த பெண்ணு உங்களுக்கு, உங்க பையன் எனக்கு.
உனக்கா? எனக்கென்றால் இந்த பேபிக்கு. ஓஹோ, அதானே பார்த்தேன். எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் கல்யாணத்தை? உடனே வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அமிர்த யோகம். என்ன இது, நேரம் ஆயிக்கொண்டே இருக்குது, மாப்பிள்ளை இன்னும் காணுமே. மாப்பிள்ளைய பாத்தீங்களா? நாங்களே வந்த விருந்தாளிங்க, எங்களுக்கு என்ன மாதிரியும் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ரெடி. நீங்கள் போங்க போங்க. ஐயோ டிரைவர், வரராஜசிங்கம் இங்கால வாரும் ஐயா. மாப்பிள்ளை எங்க? ஆமா, எங்க போனாரு? என்ன கேக்குறீங்களா? சுத்த பேப்பிள்ளையா இருக்கீங்க, போங்க. டிரைவர், அங்க யார் போறது? மோகனா? ஓ, மோகன் தான். டிரைவர், வண்டியை நிறுத்து. ஏய், நிறுத்தண்டா, நிறுத்து. சுத்த பேப்பிள்ளையா இருக்காய். மோகன், மோகன், என்ன நீ இங்கே திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் நேரம். You mean time? This is my time. நாங்கள் அங்க உனக்கு பட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டோம், நீ இங்க பட்டாணி தின்று கொண்டிருக்கிறாய். பட்டு வேஷ்டி எனக்கா? எதுக்கு? டிரைவர், என்ன இவன் எதுக்குன்னு கேக்குறான்? You don't know? I don't know. அதுக்கப்பா. என்ன சொல்றீங்க? டிரைவர், என்ன இவன் என்ன சொல்றீங்கன்னு கேக்குறான். இந்த பொண்ணு பாவம் இல்லையா? குழப்பமா இருக்கே, உங்க பொண்ணு ஏமா பாவம்? டிரைவர், வரராஜசிங்கம். உன்ன இங்க பந்தல்ல காத்துட்டு இருக்க, அப்புறம் பிள்ளை எங்க போறீங்க? அப்பனா? அவர் செத்து 20 வருஷம் ஆச்சியா? என்ன 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 செத்து போயா? ஐயோ, அப்போ அன்னைக்கு என்கிட்ட 5 lakhs வாங்குனது உண்ட ஃபாதர் இல்லையா? என்னது 5 lakhs வாங்குனாரா? டிரைவர், என்ன இவன் வாங்குனாரான்னு கேக்குறான். அன்னைக்கு நீ எங்க இடத்துக்கு வந்தா இல்லையா? வந்தேன், அதுக்கு என்ன இப்போ? பிடிச்சிருக்கான்னு கேட்டதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா இல்லையா? ஆமா, பஜ்ஜி கொடுத்தீங்க, பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். டிரைவர், கேட்டியா இவன் கதைக்கிறது? அப்போ நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது பஜ்ஜியா? என்ற பேபி இல்லையா? இத பாருங்கம்மா, நான் எதுக்காக உங்க பேபியை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும்? கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயோ ஐயோ, கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ டிரைவர், பிடி இந்த பொடி, என்ன சீட் பண்ணிட்டான். பிடி பிடி. ஐயோ ஐயோ ஐயோ, என்ற 5 lakhs போச்சு போச்சு. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிட்டாங்க. போலீஸ் போலீஸ். ஜீசஸ், ஆன்சர் மை பிரேயர். ஐயோ. இந்த பக்கம் தானே வந்தான், ஆளையே காணமே, எங்க போயிருப்பான்? யோ, அவனை பிடிக்கலன்னா இன்ஸ்பெக்டர் நம்ம சீட்டே கிழிச்சிடுவாரு. வாய் அந்த பக்கம் போய் தேடலாம். காலையில இந்த பக்கமா போலீஸ் போச்சு, என்ன விஷயம்? விஷயம் தெரியாதா உங்களுக்கு? ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு ஓடிட்டானே மோசடி மாப்பிள்ள. அவங்க அம்மா அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்படியும் அம்மா பார்க்க வருவான், புடிச்சிடலான்னு போலீஸ் அலையுது. புள்ள புள்ளன்னு பொழுதனைக்கு ஓ மேல உசிரியே வச்சிட்டு இருந்தா, போலீஸ் உன்னை தேடுதுன்னு தெரிஞ்சது பொசுக்குன்னு உசுர விட்டுட்டா. அப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? ரஞ்சினி, உங்க அம்மா உயிரோட இருக்கும்போது இந்த வீட்டுல குத்து விளக்கு ஏத்தி வைக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நீங்க குடுப்பணம் இல்லாம பண்ணிட்டீங்க. ஆனா அவங்க செத்ததுக்கு அப்புறம் மருமகங்கிற உறவுல அவள் விளக்கு ஏத்தி வைக்கிற ஐதீகத்தை எனக்கு மத்தவங்க கொடுத்துட்டாங்க. என்ன மன்னிச்சுக்குங்க. ஒரு மனைவிக்கு ஒரு புருஷன் செய்யற கடமைய நீங்க எனக்கு செய்யலைன்னாலும், ஒரு தாய்க்கு ஒரு புள்ள செய்யற கடமைக்காக எல்லாரும் அங்க காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா போங்க. கூப்பிடுங்க. பாவம், அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு குடுப்பன இல்லப்பா. அவன் எங்க இருந்தாலும் செய்தி தெரியட்டும்னு பேப்பர்ல கூட நியூஸ் கொடுத்தாச்சு. சரிதான்பா, வந்தா புடிச்சுக்கலாம்னு போலீஸ் இருக்கு, அப்ப எப்படி வருவான்? விடுங்க அப்பா, சம்பந்தி இருக்காரு இல்ல, அவரை வச்சு காரியத்தை முடிப்போம்.
அம்மா அம்மா நான் செத்தப்போ கொள்ளி வச்சுன்னு அதுவே போதும். கவலையப்படாதம்மா, சந்தன கட்டையில வச்சு சரித்திரம் படைச்சிடுறேன். லக்ஷ்மி, என் பேர் இப்ப மீறி. இது வேஷம் இல்ல, நானா எடுத்துக்கிட்ட முடியும். அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கிற என்னோட ஆசை நிறைவேறாம போனாலும், மக சந்தன கட்டியால கொள்ளி வைப்பாங்கிற அம்மாவோட ஆசை நிறைவேறாம போனாலும், 2 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாவாக போகிற உன்னோட ஆசையாவது நிறைவேறட்டும். கர்த்தர் உன்னை ரட்சிப்பாரா? ஒரு மனைவியோட அதிர்ஷ்டம் தன் புருஷன் உயிரோட இருக்கிறது, ஒரு பிள்ளையோட அதிர்ஷ்டம் தன் தாய் உயிரோட இருக்கிறது. என் கண்ணு முன்னால தெரிஞ்ச அந்த அதிர்ஷ்டத்தை கோட்டை விட்டுட்டு கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டத்துக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த கனவையெல்லாம் எங்க அம்மா சதையில போட்டு நான் புசிக்கிட்டேன். இப்ப என் ஆசையெல்லாம் செத்து போன எங்க அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும். நான் அந்த அயோக்கியனை கண்டுபிடிக்கணும்.